ஐயா இந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா திரு ஆலங்காடு. திரு ஆலங்காடு நாள் போக்கில் போய் திருவேலங்காடாக மாறிடுச்சு. காரைக்கால் அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரியோட பொண்ணு. அவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா சிவபக்தியில் ரொம்ப ஒரு ஈடுபாடாக இருக்காங்க. சரிங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு நல்ல ஒரு துணையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இறை வழிபாட்டில் நம்பிக்கையே இல்லாதவர். சரிங்க. ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் சந்திக்கும் பொழுது அந்த அம்மா மேலே இவருக்கு ஒரு ஈர்ப்பாயிடுச்சு. இந்த அம்மா வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை ஆண்டவன்கிட்ட, எனக்கு வர கணவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கார், அவரும் ஈடுபாடாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கோரிக்கை ஆண்டவர்கிட்ட வைக்கிறாங்க. கல்யாணம் ஆகுது, காலங்கள் கடக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு கனி ஒன்று அவங்க கணவர் கொடுத்து அனுப்பிச்சு ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு. அதை எடுத்து வைக்கிறாங்க. வைக்கிறச்ச ஒரு சிவனடியார் வராரு. சிவனடியாருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த கனியை படிச்சிடுறாங்க. அவரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. அடுத்து கணவர் வராரு. வந்தவுடனே கணவருக்கு அந்த கனியை கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு இன்னொரு கனி இருக்குமே அதையும் கொண்டு வாங்குறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணு ஒன்றுமே புரியலை, எதுவும் தெரியலை. உடனே ஆண்டவன்கிட்ட திருப்பி போய் முறையிடுறாங்க. ஆண்டவன் அந்த கனியை கொடுக்குறாரு, எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே முன்ன சாப்பிட்ட கனிக்கும் இதுக்கும் ரொம்ப வேறுபாடு, நல்லா இருக்குது சொல்லும்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த கனியை ஒரு அடியார் வந்தார், அவர் கொடுத்துட்டேன், நீங்கள் கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியல, ஆண்டவன்கிட்ட கேட்டால் கொடுத்தாரு. இவர் நம்பிக்கை இல்லை, இவர் நம்பணுமே சொல்லிட்டு திருப்பி போயிட்டு ஒரு கனியை ஆண்டவன்கிட்ட கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, கொண்டு வா பார்க்கலாங்கிறாரு. ஆண்டவன் கொடுத்தாரு. அம்மா எடுத்து போய் அவங்க கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் பார்த்த உடனே கனி மறைஞ்சிடுது. அப்போ கேட்குறச்ச என்ன சாப்பிட முடியும், நீங்கள் கொண்டு வா பார்க்குறேன் தானே சொன்னீங்க, சாப்பிட்ணுன்னு சொல்லியே சொன்னோன்னே அந்த கணவருக்கு இந்த அம்மா மேலே மனைவின்ற இது போயிட்டு ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகிடுச்சு. இவர் போயிட்டு இன்னொரு கல்யாணத்தை நாடு கடந்து பண்ணிக்கிறாரு. இந்த அம்மா இவர் வருவார் எதிர்பார்த்து வேறொரு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே, அதாவது இந்த நீங்கள் ஔவையார் இதை கேட்டிருப்பீங்க, இளமை பருவம் போதும் முதுமை பருவம் தாராயுது, அந்த மாதிரி வந்து முதுமையை நாடி வேண்டுறாங்க. முதுமை கிடைச்சிடுது. அங்கேருந்து நாடோடியாக ஒவ்வொரு இடமா போகிறாங்க. கைலாய மலைக்கு போகிறாங்க. கைலாய மலையில் கால் வச்சா எங்கே தோஷமோன்னு சொல்லிட்டு தலை கீழே நடக்கிறது ஐதீகம். அங்கே கைலாயமே அதிருது. அப்போது சிவனே பார்த்து சக்தி கிட்ட சொல்கிறார், அம்மையார் வராங்கன்னு. அப்போ அவங்களுக்கும் ஆச்சரியம். அதாவது அவரோட வாயிலேருந்து அம்மான்னு கூப்பிடும் போது அது பெருமிதமான இது இல்லையா. சரி வந்து தரிசனம் கொடுக்குறச்ச இந்த மாதிரி ஆலங்காட்டில் என்னோடய ஆடல் தரிசனம் கிடைக்கணும்னு சரி ஆலங்காட்டுக்கு வராங்க. வரும்போது அடியாருக்கே இருக்க சோதனைகள் பல. வந்த உடனே இங்கே முதல் தலமாக சக்தியும் சிவனும் ஆடல் பெற்ற தலம் இது. இங்கே வந்து வணங்கும் பொழுது ஃபஸ்ட்டு அம்பாலை, அதாவது காளியை வணங்கிட்டு வர்றது தான் கோயிலோட பூர்த்தியே அடையும். நீங்கள் அம்பாலை வணங்காமல் இங்கே மட்டும் வந்தீங்கன்னா அது பூர்த்தி ஆகாது. அவ்வளோதான் சுருக்கமாக சொல்ல போனால். சரிங்க. இதுதான் கோயிலோட வர. இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் கம்மியாக இருக்குது. கிளம்புன்னு கேட்ட உடனே மறுக்க முடியல. ரொம்ப பெரிய இதுதான் ஐயா. நன்றிங்க ஐயா.